Hi everyone, in this video we are going to see the last minute tips for chemistry exam public exam 2025. இதுக்காக தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆறுனாலும் பயாலஜி ரெண்டுனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன விஷயங்கள் என் சைடில் ஒரு சில டிப்ஸ் சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும், எப்படி நீங்கள் எக்ஸாம் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை கடைசி நேரத்தை ரிவைஸ் பண்ணிக்கணும், மறக்க சான்சஸ் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, அதை பண்ணாமல் நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை பேச போகிறேன். ஸோ கடைசி கெமிஸ்ட்ரி வீடியோ இது, ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இவ்வளோ நாள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிவைஸ் த ஃபர்கெட்டிங் பார்ட். உங்களுக்கு எது ரொம்ப இப்போ எல்லாம் படித்து முடிச்சிட்டேன்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கவங்க கூட எது கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு எக்ஸாம் 9:30னா ஃபார் எக்ஸாம் 9:30க்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்கன்னா 9:25 வரைக்கும்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ½ ஹவருக்கு முன்னாடியே புக்கை மூடிட்டு மைண்டுக்குள்ளே ரிவைஸ் பண்ணிக்கலாம், என்னென்னு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே தவிர்த்து புக்கை வச்சு பார்த்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தென் ஃபார்முலாஸை ஒரு ஃபார்முலா ஷீட்டாவோ ஏதோ போட்டு வச்சுருங்க. ஏன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துருக்க முடியாது கடைசி நேரத்தில். ஸோ ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா பார்க்கும்போது ஓகே இது இந்த ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணோம், ஓகே இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணோன்னு ஞாபகம் வரும். ஸோ ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆன்சர் எழுதும் போது ஃபஸ்ட்டு கிவன் எழுதுறீங்க, ஃபார்முலா எழுதுறீங்க, ஸ்டெப் இருக்குது, கடைசி ஆன்சர் எழுதுறீங்க இல்லை ப்ராப்ளமில். அதில் யூனிட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எழுதாமல் வந்துடுவாங்க. ஸோ யூனிட்டுக்கு 1/2 மார்க் இருக்குது. தென் டெரிவேஷன்ஸ் ஒரு வாட்டி ஜஸ்ட்டு எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்க்காதவங்க ஜஸ்ட்டு டெரிவேஷன் எழுதி பார்த்துருங்க. என்னென்ன டெரிவேஷன் இருக்குது, பேக்கிங் எஃபிஷியன்சி டெரிவேஷன் இருக்குது, அந்த இன்டெகிரேட்டட் ஃபஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது, அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் இருக்குது, ஆஸ்ட்ரோ டைலூஷனில் எண்டர்சன் எசல்பேக் ஈக்குவேஷன், நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஷின். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்துருங்க. தென் நேமிங் ரியாக்ஷன் படிக்காமல் தயவு செஞ்சு நேமிங் ரியாக்ஷன் படிச்சுருங்க. ஒரு 30 ரியாக்ஷன் தான் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி நான் இந்தந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம்னா அந்த கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன், டாலிங், கப்ளிங் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ரோசன்மன் ரிடக்ஷன், ஈட்டாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோட்ஸ் ரியாக்ஷன், அப்புறம் பெர்கின்ஸ், நவனகல், கிளெமன்சன், உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன், வேறு என்ன ரியாக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், HVZ ரியாக்ஷன், ஹாஃப்மன் டீக்ரடேஷன், வேறு கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். அப்புறம் அப்படியே நீங்கள் அமீன்ஸ் வந்தீங்கன்னா இது கார்பலமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் சாண்ட்மேயர் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன், கோம்பர்க் ரியாக்ஷன், ஸோ கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். 1 or 2 மிஸ் ஆகிருக்கலாம், பட் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் டார்ப்ரைட்டைல் கண்டென்சேஷன். ஸோ நான் 40 கொடுத்துருக்கேன்னா இப்போ 20 தான் சொல்லியிருப்பேன். இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதுக்கு நீ இதை மட்டும் படிக்க சொல்ல, யாரும் படிக்காதவங்க இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? டைஅசடைசேஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன் எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் அதை ஏதாவது ஹிண்ட் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, ரீஏஜென்ட்ஸோட ஃபங்க்ஷன்லாம் ஹிண்ட் மாதிரி வச்சு அந்த ABC டைப்புக்கு பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் அட்டெண்ட் ஆல் த கொஷின்ஸ். தெரியலன்னு எதுவுமே விட்டுட்டு வராதிங்க. அது ரிலேட்டடாக கண்டிப்பாக எல்லா கொஷினும் என்ன செஞ்சுங்க, அட்டன் பண்ணுங்கள். தென் லீவ் டைம் ஃபார் 1 word இஃப் யூ டோன்ட் நோ. அதாவது ஃபஸ்ட்டு எழுதும் போது ஒரு 10 1 word தான் தெரியுது, ஒரு 5 1 word தெரியலனா அதிலே உட்காரக்கூடாது. யோசிச்சு நீங்கள் அதை யோசிக்க மற்ற நீங்கள் படித்த விஷயங்கள் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே கேப் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வாங்க. டைம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் டைம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும். பிகாஸ் நம்ம 5 மார்க்கில் 5 மார்க் அப்படியே கேட்க மாட்டாங்க, 2+3 தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டைம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாக எழுதக்கூடாது. நார்மலாக எப்படி நீங்கள் இங்கிலீஷ் தமிழுக்கு ஸ்பீடாக எழுதுங்களோ அதே மாதிரி எழுதுங்க. பட் டைம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். தென் ப்ரெசன்ட் நீட்லி. இப்போ ப்ராசஸோ இல்லை ஏதோ ஒன்று எழுதுறீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட், ஜோன் ரிஃபைனிங் எழுதுறீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன் எழுதுறீங்களா பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. ஸோ ரொம்ப பேராவாக எழுதாமல் அந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. ரியாக்ஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இந்த இங்கே எழுதியிருக்கேன். எல்லா டைப்லேயும் ரியாக்ஷன் இருக்க கொஷினில் ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ரியாக்ஷனை விட்டுட்டு நீங்கள் தியரிக்கு மார்க்கு இருக்கும். இப்போ ரியாக்ஷனுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க, ஆனால் தியரிக்கு ஒரே 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அப்போ நான் ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதுமா? அப்படி கிடையாது. ரியாக்ஷனை கரெக்டாக எழுதிட்டு தியரியை ஓனாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸாக இருந்தாலும் சரி, நேமிங் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனுக்கு மார்க் ரொம்ப முக்கியம். தியரி ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். தென் ஒரு டெஃபினேஷன் ஏதாவது எழுதுனீங்கன்னா எக்ஸாம்பிள் அவங்க கேட்கலனால எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. அது மாதிரி ஒரு கொஷின் கீழே ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் இருந்தால் அவங்க கேட்கலனால அதை என்ன செய்யுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? 2 மார்க்குக்கு 2 பாயிண்ட் தான் எழுதுவேன்னு சொல்லாதீங்க, 4 பாயிண்ட் கூட எழுதுங்க. சம்டைம்ஸ் 4 × 2 ஆஃப் கொடுக்கலாம். அது மாதிரி 3 மார்க்குக்கு 3 பாயிண்ட்ஸ் எழுதாமல் 6 கூட என்ன செய்யுங்க, எழுதுங்க. இருந்துச்சுன்னா 6 × 2 6 × ½ 3 மார்க்ஸ் கேட்கலாம். தென் சூஸ் கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி. இப்போ ஒரு 2 கொஷின் இருக்குது, 5 மார்க் கொஷின் இருக்குது.
இருக்குது. ஒரு மேலே இருக்க கொஷின் வந்து ஒரு 2 மார்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், இன்னொரு 3 மார்க் வந்து ஒரு 3 ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரியாக்ஷன் நீங்கள் படித்த ரியாக்ஷன் கன்ஃபார்மாக தெரிகிற ரியாக்ஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? மேலே இருக்க தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ரியாக்ஷனில் மார்க் குறைக்க முடியாது, ப்ராப்ளம்ஸில் மார்க் குறைக்க முடியாது, டெரிவேஷன்ஸில் மார்க் குறைக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ மேக் மிஸ்டேக்ஸ். அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாத வரைக்கும் அதில் குறைக்கவே முடியாது. பட் தியரியில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைனா மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு ரியாக்ஷன் கொஷின் இருக்குது, ஒரு தியரி கொஷின் இருக்குது. நான் ரியாக்ஷன் வந்து ஓரளவு ஒரு 50-50 டவுட்டில் இருக்குன்னு எழுதக்கூடாது. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் ரியாக்ஷனாக தியரியானா ரியாக்ஷன்ஸ், ப்ராப்ளம்ஸில் கிவன் ஃபார்முலா ஸ்டெப்ஸு யூனிட் ஆன்சர் வித் யூனிட்டோட இருக்கணும். டெரிவேஷன்ஸ்க்கு டயக்ராம் இருந்தால் ஃபஸ்ட் டயக்ராம் போட்டுட்டு கொஞ்சம் தியரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? டிரைவ் பண்ணணும். சரியா? ஓகே. தென் கம்பல்சரி அண்ட் புக்கின் 1 வேர்ட்ஸ்க்கு எதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். தென் கம்பல்சரிக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை இப்போ உட்காந்து ஒரு 1 ஹவராவது பாருங்கள். ஒரு ½ hour பப்ளிக் எக்ஸாம் 2020 2024 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். தென் இந்த வருஷம் கேட்ட குவார்ட்டர்லி ஆஃப்லி கொஷின்ஸ் என்ன செய்யுங்க? கோ த்ரூ பண்ணுங்கள். சரியா? தென் புக் பேக் 1 வேர்ட் இதை படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு காப்பாற்றுவான், முன்னாடி இருக்க காப்பாற்றுவான், பின்னாடி இருக்கவன் காப்பாற்றுவான்னு எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. அமையலாம், சொல்லிக் கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால் அமைஞ்சிச்சுன்னா நல்லது, அமையலைன்னா அதை கடைசி அதை வச்சு ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஐயோ மார்க் விட்டுட்டேன்னு. ஸோ நம்ம சைட்லேருந்து படிச்சுட்டு என்ன செய்யலாம்? போயிடலாம். மேபி அங்கே நம்மளுக்கு என்ன சிச்சுவேஷன் ஹாலில் அமையுதுன்னு தெரியாது. ஏன்னா ஒரு சில ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸும் வரலாம், அதனால் பார்த்து எழுத முடியாமல் போகலாம். அதனால் புக் பேக் 1 வேர்டுக்கு ஃப்ரெண்டு நம்பி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கமெண்ட்லேயே வாசிக்கிறேன், நிறைய பேர் அப்படி சொல்கிறனால நான் சொல்கிறேன். சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஃபைனல் மினிட் டிப்ஸ். நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கொஷின் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கும் நாளைக்கு ப்ராக்டிக்கல் லேப் எக்ஸாம் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம். ஸோ அதனால் நான் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஷின் பேப்பரை பார்த்து உங்களுக்கு இல்லை ஏதோ எனக்கு போட முடியும். ஸோ அதனால் நல்லா படிங்க. நீங்கள் படித்தது தான் வரும். ஒரு கொஷினை வாங்கினோடனே ஒரு வாட்டிலே கொஷின் வந்து டஃப்னு ப்ரிடிக்ட் பண்ணிடாதீங்க மைண்டில். அது மைண்ட் செட் அமைஞ்சிருச்சுன்னா திருப்பி அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி பாருங்கள், 2வது வாட்டி 3வது வாட்டி நல்லா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத கொஷின் கூட 3வது வாட்டி 4வது வாட்டி ரீட் பண்ணும்போது இந்த கொஷின் தான் கேட்டிருக்கானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதனால் பொறுமையாக கொஷின் ரீட் பண்ணுங்கள். கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட்டு கேட்டிருக்கானா, அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா, ஸோ அந்த மாதிரி அந்த விச் இஸ் அ நாட் ஏ மினரல் ஆஃப் அலுமினியம் இல்லை மினரல் ஆஃப் அலுமினியம், இந்த கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கொஷின் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, அந்த ஏபிலாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோமா, எல்லா கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோமா, இதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஏன்னா இதெல்லாம் நான் வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். சரியா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் அவர் சைட். சரியா? நாளைக்கு பார்க்கலாம் சாயங்காலம். தேங்க்யூ.